டிராகன் படத்துடைய இயக்குனரை கூப்பிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் பாராட்டியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம் நடந்த ஒரு சம்பவம் பற்றி அஸ்வத் மாரிமுத்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். தலைவர் அந்த டிராகன் படத்தோட அப்பா கேரக்டரை பற்றி ரொம்ப வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க. அப்போது இவர் சொல்லியிருக்காரு, சார் இந்த கேரக்டர் நீங்களே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தலைவர் நான் பண்ணியிருக்கேனா, என்ன படம் அப்படின்னு கேட்கும்போது, முத்து படம் சார், முத்து படத்தில் நீங்கள் அந்த அப்பா கேரக்டர் எல்லாத்தையும், அதாவது சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க. அப்போது அவர் ரகுவரன் அந்த கில்ட் தாங்காமல் சூசைட் பண்ணிக்குவார்ல. ஆனால் இங்கே நான் பையன் காலில் விழுகிற மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அந்த கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இந்த கேரக்டரே வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கொடுக்கறது ஏமாத்தலாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக எழுதி கொடுத்துட்டு குழந்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரு. கில்ட் தாங்க முடியாம சூசைட் பண்ணி செத்துருவாரு. சாரி, இது நீங்க பண்ணிருக்கீங்க சார் சொன்னா. உடனே தலைவர் ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. இதை அஸ்வத் மாரிமுத்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். தமிழ் சினிமாவில் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தலைவர் பண்ணியிருப்பாங்க. தலைவர் பண்ணுறதுலேருந்து தான் இப்போ வர நிறைய இளம் இயக்குனர்களாக இருக்கட்டும், இளம் நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தலைவரை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. அது அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்லாம் தெரியாது. ஆனால் தலைவரோட ஏதோ ஒரு விஷயம் அவங்கள கண்டிப்பாக பாதிச்சிருக்கும், சினிமாவுக்கு வரவங்கள. அதை தான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் கூட சொல்லியிருப்பார். தலைவருக்கு அப்புறம் நடிக்க வந்த எல்லார்கிட்டையுமே தலைவரோட சாயலை கட்டாயமாக பார்க்க முடியும் அப்படின்னு.